இந்தியாவின் முதல் Snapdragon 8 Elite ப்ராசஸரோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன் நாங்க தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு Realme அவருடைய GT7 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கா? அண்ட் இந்த 8 Elite எப்படி தான் இருக்கு பாத்துறோம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ஹைப் ஏத்துன Snapdragon 8 Gen 4, அதாவது Snapdragon 8 Eliteன்னு சொல்லி இப்போ பேரெல்லாம் மாற்றி கம்ப்ளீட்டாக வேற ஒரு புது அவதாரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? இது நம்ம Snapdragon 8 Gen 3க்கு இந்த ப்ராசஸரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாறுதல்கள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் கண்டிப்பாக வந்து மாறி இருக்கு. இங்கே ஆரியன் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஃப்ரீக்வன்சிலிருந்து பல விதமான விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. பட் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கான்றது தானே முக்கியம். ஸோ அதனால நம்ம சம்பிரதாயப்படி பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது AnTuTu பொறுத்த வரைக்கும் 2.77 மில்லியன் வந்திருக்கு, which is fairly good. ஆனால் டெம்பரேச்சர் 47 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? அந்த ஸ்கோருக்கு கீழேயே தி ஸ்கோர் இஸ் அப்நார்மல்னு வந்திருக்கு. எஸ், திரும்ப இன்னொரு தடவையும் செக் பண்ணும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2.7 வந்திருக்கு. ஸோ இதில் பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்ததா CPU த்ராட்லிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 53% தான் வருது. ஆனால் இந்த இடத்துல 48 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போகுது. இது நாங்கள் ஒரு வாரம் ஃபோனெல்லாம் வச்சு டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லா ரிசல்ட்டும் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 7 ஜிபிக்கான அப்டேட்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாக வந்த ஸ்கோர்ஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 55% CPU த்ராட்லிங். சரி, வந்த பல பிரச்சனைகளை இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபேஸ் பண்ணதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரெஸ் டெஸ்ட் அதை பண்ணி பார்க்கும்போது 76% வந்திருக்கு, which is fairly good. பரவாயில்லையே, நல்ல ப்ராசஸர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கையில் எடுத்து பார்த்தா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா 53 டிகிரி. எஸ், இப்போ மழை காலத்தில் நல்ல சில்ல் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்போ இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அந்த அப்டேட் மூலயமாக இன்னொரு சில விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 51 டிகிரி வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகுது. அண்ட் CPU த்ராட்லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்திருக்கு. ஃபேர்லி குட் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்ததாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இவங்க கூல் பண்ணுறதுக்கு வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களேன்னு பார்த்தா நல்லா பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சரி, கீக் பெஞ்ச் ஸ்கோரை பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் கோர் மல்டி கோரில் என்ன ஸ்கோர் வருதுன்றதை வந்து பார்க்க முடியுது. இது வந்து நமக்கு 8 Gen 3 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 45% வந்து சிங்கிள் கோர் வந்து பெட்டராக இருக்குது, 35% வந்து மல்டி கோரில் பெட்டர் ஸ்கோர் வந்து இருக்கு. ஒரு சைடில் ஹீட்டிங், இன்னொரு சைடில் த்ராட்லிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்கில் எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துருந்தோம். இது எல்லாம் ஒரு சைடில் இருந்தாலுமே இன்னொரு சைடில் பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குன்றதும் நமக்கு கண்கூட தெரிஞ்சிருக்கு. ப்ராசஸரில் சொல்கிறேன். இப்போ ரியல் டைம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்ல போகிறேன். ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து விளையாடி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கான கேமிங்கில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் தான் போக முடியுது. அதில் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான லேகும் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஏன் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்னு சொன்னோன்னா இந்த கேம் ஃப்ரேம் பூஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். 120 FPS வரைக்குமே உள்ள வந்து உங்களால் கேம் விளையாட முடிஞ்சிச்சு. அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹீட்டு போனதுனால த்ராட்டில் ஆனதுனால 60 FPSக்கு கம்ப்ளீட்லி கேம் மாறிடுச்சு. சரி, நீ சொன்னா என்ன, நாங்கள் கேட்கவா போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் டிவைஸ் வந்து ஏற்கனவே கொதிக்குது, தயவு செஞ்சு ஆன் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. சரி, அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணுறோம் இல்லையா, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சிப்ன்றதுனால அதனால தான் இந்த இஷ்யூஸ் வந்தது. பட் நார்மலாக நாங்கள் விளையாடி பார்க்கும்போது அதில் ஜென்ஷன் இம்பாக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 60 FPSல நல்ல ஸ்மூத்தான கேம் பிளேவே இருந்தது. சரி, இன்னொரு சைடில் நம்ம BGMI அதில் ட்ரை பண்ணும்போது நமக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் வரைக்குமே இருக்குது. 90 FPSக்கான சப்போர்ட்டுமே வந்து வருது. இதில் ஒரு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கும் நாங்கள் வந்து விளையாடி பார்த்தோம். நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் எல்லாம் வந்து போடும்போது 120 FPSமே செம ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. ஆனால் பேட்டரி இது விளையாடும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, போக சொல்கிறேன். இந்த கேம் பிளே பண்ணும்போது நம்ம கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே கர்வாக தான் இருக்குது. ஓரளவுக்கு விளையாடிக்கலாம் லாங் ஹவர்ஸில். அதுவும் இந்த கேஸை போட்டு விளையாடுறது உங்களுக்கு ஒரு சாஃப்டாகவே இருக்குது. இந்த கேஸை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சின்ன என்னடா அது டிசைனு இப்படி இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் ரியல்மி பண்ணதுலேயே எனக்கு இதுதான் ஒரு மாதிரி, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்குப்பா. இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் கமெண்ட்ஸ். ஓ, அதை பற்றி பார்க்கும்போது வெயிட்டை பற்றி பார்க்கணும். 225 கிராம் இருக்குது வெயிட்டு. ஓகேங்களா? சரி, போட்டும் பார்த்துடலாமா? ஏன்னா ரெண்டு சைடுமே நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே வேறு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது என்னமோ லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கார்னிங் கொல்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் அதுதான் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மிட் ரேஞ்சு பட்ஜெட் செக்மெண்ட்லாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, 7i அதை யூஸ் பண்ணியிருக்காங்க கொல்லா கிளாஸில். தாங்குமான்னு தெரியல, இன்னும் பீரோவில் எடுக்கல. ஓகே, ஒன்றும் ஆகலை. ஓகே,
தாங்கிடுச்சு. அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மற்றபடி பின்பக்கம் முன்பக்கம் கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு சாலிடான ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. டியூல் நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கிறது ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவும் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் குறிப்பாக IP69க்கான ரேட்டிங் இருந்தது. அவங்க அண்ணங்கிட்ட பார்த்தோம், அண்ணனை வச்சு எல்லாம் செஞ்சோம், டேம்லலாம் போட்டோம், தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டாப்புல IP69 ரேட்டிங்கில் மட்டும். ஸோ இதுவும் அந்தளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க கூடுதலாக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அண்டர் வாட்டர்லாம் போய் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐ எம் டவுன் வித் ஃபீவர். இப்போ தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்திருக்கேன். சான்ஸ் கிடைச்சதுன்னா அதில் எடுத்து ஃபோட்டோஸும் போடுறேன் கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது. அண்ட் இந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. உள்ளே போகும்போதே என்னென்னலாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மீட்டருக்குள்ளே தான் வந்து வச்சு எடுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. 5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மட்டும் தான் இருக்கணும். அண்ட் ஒருவேளை இதுக்கு மேலேயே நீங்கள் இம்ப்ராப்பர் யூசேஜில் தண்ணியெல்லாம் ஏதாச்சும் உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு சைடில் IP69 இருக்குது, இன்னொரு சைடில் தண்ணிக்குள்ளெல்லாம் போய் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னா வாரண்டியும் தர மாட்டாங்க, உசார். பட் என்னோட சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு அண்டர் வாட்டர் ஃபோட்டோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எடுப்பீங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் குவாட் கர்வ்டு டிஸ்பிளேன்னு தான் சொல்கிறாங்க. பட் கர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஹானர் ஓவேலாம் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கர்வானு தெரியல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, எல்லா சைட்லையும் வந்து கர்வ் இருக்கிறது வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் அதில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஸுமே நல்லா பஞ்சியாக இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. அதே கூட பிரைட்னஸை சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 6500 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஓகேங்களா, அது ஒன்லி பீக் தான். சரி, நார்மல் டிபிக்கல் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 1000 நெட்ஸ். அண்ட் உங்களுக்கு HBM பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல்ஸ் இன்டோர் அவுட்டோரில் ப்ராப்ளம் இல்லை, யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரிஃப்ளெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது. ஸோ இது கூடவே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அந்த ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது பேட்டரி தான். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாடலில் 6500 mAhக்கான பேட்டரி இருக்குது. சைனாவில் லான்ச் ஆன அந்த வேரியன்ட் தான் இப்போ இந்தியாவில் ரிவ்யூவர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வச்சு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ இதோடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ண போகிற வேரியண்ட்டுக்கு 5800 mAhக்கான பேட்டரி மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் காசு கொடுத்து யாராச்சும் வாங்கினீங்கன்னா 5800 mAh பேட்டரி தான் வரும். ஸோ நான் இது என்ன சொன்னாலும் உங்களுக்கும் அது ரிலேட் ஆகாது. சரி, அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சில ரெகுலேஷன் இஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதுதான் உண்மையாக என்னன்றது தெரியல. ஸோ உண்மை என்னன்றது தெரிய வரும்பொழுது உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை இஃப் இன் கேஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, விலையும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க, எல்லாருமே வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ சொல்லுங்கள், அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு இதில் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் காமன் தான், அதுலேயும் குறிப்பாக கேமரா. ஏன்னா ரியல்மி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேமரா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. இதுலேயுமே அப்படி இருக்குன்னு தான் நம்பியிருந்தேன். ஸோ பிரைமரி கேமரா அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சோனி IMX906ன்னு சொல்லக்கூடிய ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் சோனி IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சர். மூன்றாவதாக தான் ஒரு ட்விஸ்ட், சோனியுடைய IMX355 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர். எப்போ லான்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 கூகுள் பிக்சல் 3 அந்த டைமில் நாங்கள் 9XL ப்ரோலாம் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. சரி, வச்சது பிரச்சனை கிடையாது, அதோடைய ப்ராசஸிங் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அடிப்பொலி அப்படின்னு வந்து சொல்லலாம். கலர்ஸ், ப்ராசஸிங் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஓகேங்களா, பட் இதுவே உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வேறு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 24 எடுக்கும்போது சூப்பராக இருக்குது. 2X பொறுத்த வரைக்கும் மெயின் சென்சரை கிராப் பண்ணி கொடுக்குறதுனா அதில் டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது. பட் 3Xல ப்ராசஸிங் நல்லா இருக்குது, ஏன்னா அது டெலஃபோட்டோ சென்சர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி பிரைமரி அண்ட் டெலஃபோட்டோ ரெண்டுத்துலையுமே இமேஜ் குவாலிட்டி நல்லா வந்திருக்கு. அல்ட்ரா வைடில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது நம்ம பெருசாக தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா 50 மெகாபிக்சலுக்கு மற்றவங்கலாம் கொடுத்துட்ருக்காங்க, இதோட கம்மி தம்பிங்கள்லாம். இவர் வந்து 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துட்ருக்காங்க. திஸ் இஸ் நாட் எதிர்பார்க்கவில்லை இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பட் பிரைமரி 2 ஓகே. சரி, செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது இதில் கலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. ரியர் ஃபேஸிங் கேமராவில் இருந்த அளவுக்கு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஓகே, இந்த வீடியோ ரியர் ஃபேஸிங் கேமரா ஷூட் பண்ணியிருக்கேன். 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக இல்லை, 8K 24 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இது 4K 60ல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே ஷேடோவில் இருக்கேன். ஸோ இப்போ சன்லைட் டேரெக்டாக ஃபேஸில் இருக்குது. இப்போ பார்க்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, சுற்றி ஓரளவுக்கு நாய்ஸியாக தான் இருக்குது. ஆடியோ அந்தளவுக்கு கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபோக்கஸிங் தென் நல்லா இருக்கா? இந்த வீடியோ செல்ஃபி கேமரா. ஆக்சுவலாக 1080 60 வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்கிறாங்க, 4K கொடுத்துருக்கலாம். பட் ஓகே. அப்படியே இப்போ பார்த்தீங்க ஷேடோவில் தான் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன். இங்கே ரித்தீஷ் வந்து இப்போது நல்ல வெயிலில் உட்காந்துட்ருக்காரு. அவர் எப்படி தெரியுறாரு பார்க்க. தென் ஆடியோ
எப்படி இருக்குது? சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் இதில் ஆண்ட்ராய்ட் 15 வருது அவுட் ஆஃப் த பாக்ஸில். நமக்கு Realme UI 6.1 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம ஆக்ஷன் UI பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஆக்ஷன் OS 15 பற்றி. அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுலேயுமே இருக்குது. ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சமாக மாறும், ஏன்னா எல்லாருமே ஷேரிங் த சேம் கலர்ஸ் இல்லையா, அதனால. சரி, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐயில் ஸ்கெட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா நாங்களாம் ₹1,00,000 ஸ்மார்ட் ஃபோனில் வாங்கி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் புசுக்குன்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்லேயே கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன். பட் அப்புறமா தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னடான்னு பார்த்தா வரையும் போது ஓகே அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி வருது. பட் நான் 10 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் யூஸே பண்ண முடியும்னு சொல்லிடுச்சு. அதுக்கு மேலே போனால் இன்னைக்கு லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போடுது. ஸோ இது அவுட்டா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மோஷன் டீப்ளர்னு ஒரு ஆப்ஷன். நீங்கள் எடுக்கும்போது பிளராக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து டீப்ளர் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ கட்டோட நம்ம இந்த ஸ்மார்ட் டூப்பில் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி பண்ணி வந்து அனுப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஐஃபோன் ஷேருக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த டேப் டு ஷேர்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னாங்க, பட் அது எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஏஐ ஸ்க்ரீன் ரெகக்னேஷனுமே இருக்குது. நீங்கள் கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சம்மரைஸாக இருக்கட்டும், இல்லை ஏஐ ஸ்பீக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன் இது நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இதுலேயுமே வந்துருக்கு. அண்ட் லைவ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தீவு இதுலேயுமே வந்துருச்சு. எஸ், நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணியும் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இருக்கும் போதே என்ன ஒரு விஷயம் பெருசாக வந்து இடிக்கிறது எதிரான்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு தான் OS அப்டேட் தராங்க, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. இது நியாயமா இந்த பட்ஜெட்டில்? மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 7 இருக்குது, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி NFC இருக்குது, 14 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த டைப் சி போர்ட் ஜஸ்ட் USB 2.0. இது என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய பிக் டீலான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 13 GB ஃபைலை ஒரு SSDயிலிருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் காப்பி பண்ணுறேன், நான் 3.2 சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் காப்பி பண்ணுறேன். டைம் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு வெறும் 1.8 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதில் 16 நிமிஷம், 800% ஸ்லோ. ஸோ ரியல்மி இந்தியாவில் ரொம்ப வேகமாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தான் இந்த இடத்துல வந்து தெரியுது. பட் இது உண்மையாகவே ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு உங்களுக்கு தோணுதா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மற்றபடி ப்ரைஸிங் இன்னும் எனக்கு வந்து தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய லீக்டு ப்ரைஸ் எல்லாம் இருந்தது. பட் என்ன கேட்டிங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு கொஞ்சம் மேபி வந்து ஒரு 50 இருந்தால் சூப்பரான ப்ரைஸிங்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அதற்கு மேலே போகும்போது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் ப்ரைஸிங் தெரியல, தெரியும் போது இங்கேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். அண்டர் வாட்டரில் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களான்றதை பற்றி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.